நமசிவாய. குரு பெயர்ச்சி ராசி பலன்கள். இப்ப இந்த குரு பெயர்ச்சி ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, ராசிக்கும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம், லக்னத்துக்கும் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ராசிக்கு உண்டான ஒரு விஷயமாகட்டும், லக்னத்துக்கு உண்டான விஷயமாகட்டும்னா வேற வேற ராசியும் லக்னமும் வேற வேறாக இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருமே ரெண்டையுமே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஆகிவிட்டது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியாக போகிறது. 4 நாள் தான் டிஃபரன்ஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சிக்கும் ராகு கேது பயிற்சிக்கும் 4 நாள் டிஃபரன்ஸ். மே 14ஆம் தேதி 18ஆம் தேதி அப்படின்னு. ஸோ அது மாதிரியான 2 பயிற்சிகள் இருக்கிறது. இது எல்லாமே சரி. இதுக்கு நடுவில் வந்து ஒரு 6 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் நடந்தது. அதோடைய ஒரு இம்பாக்ட் அது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6 months வரும் அப்படின்னு. இது போன்று பல்வேறு விஷயங்கள் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றன வச்சுக்கோங்க. இந்த ஒரு வருடம் சொல்றதை விட இதோடைய ஒரு இம்பாக்ட் அப்படின்ற விஷயம் வந்து ஒரு 1-1.5 வருஷத்துக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து பொதுவான பரிகாரங்கள் பார்த்துடலாம். பொதுவான பரிகாரங்கள் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இதை அனைவருமே செய்து வருவது நல்லது. இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரியான விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நபர்களுக்குமே பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான ஒரு பலனை அள்ளி வழங்க இருக்கிறார் குரு பகவான். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த அதுலயும் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜனனகால ஜாதகத்திலே குரு பகவான் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நடப்பு திசா புத்திகள் எதுவும் சரியில்லை அப்படின்ற மாதிரியான சுச்சுவேஷன் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கூட்டியும் கழித்தும் கொடுக்கக்கூடிய பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ஸோ அப்போ ஜென்ரலா நம்ம செய்ய வேண்டிய ஒரு ரெமெடி என்ன, குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய ரெமெடி என்ன அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து வைத்தோம் என்றால், ருத்ரபாராயணம் அல்லது ருத்ரபாராயணத்தை கேட்பது அல்லது ருத்ரபாராயணம் வீட்டில் செய்விப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அதிகப்படியான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ருத்ரம் சமகம் அப்படின்னு உங்களுக்கு வந்து யூடியூப்ல இருக்கும், அதை கேட்டு வரலாம். ஸோ அந்த ருத்ரம் சமகம் கேட்பதுங்கிறது எப்போதுமே நல்ல பலன் தரும். அதே போல் ருத்ராபிஷேகம் செய்வதுங்கிறது நல்ல ஒரு பலன் தரும். நாராயண வழிபாடு நல்ல அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா சிவ வழிபாடு இது எல்லாமே நல்ல பலன் தரும். அன்றாட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து குரு பகவானுக்கு அப்படின்ற மாதிரியான குருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மென்டாரா இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு கைடா இருப்பாங்க. அது மாதிரி இருப்பவர்களாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு மகான்களாகட்டும், இப்ப ராகவேந்திரர், ஷிரடி பாபா, இந்த மாதிரி ரமணர், இந்த மாதிரியாக சேஷாதி சுவாமிகள், இந்த மாதிரி இருப்பவர்கள் எல்லாருமே இந்த மாதிரியான குருமார்களை எல்லாம் நீங்கள் தேடி போய், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நீம் கரோலி பாபா, இந்த மாதிரியான ஏகப்பட்ட நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேடி போவதாகட்டும், அல்லது இயல்பிலேயே இப்போது இருந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரேனும் இருந்தால் அவங்களெல்லாம் வந்து ரெகுலரா அவர்களை வழிபட்டு வருவது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு குரு பலனை அதிகரித்து தர செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதை விடுத்து வியாழக்கிழமையானா வந்து மஞ்சள் ட்ரெஸ் போட்டுக்கிறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும், அல்லது வந்து வெறுமன கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு சாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு பலன் தரப்போறது கிடையாது. அது ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையுமே ஒவ்வொரு விதமான ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதனால வந்து எல்லாரும் வந்து அதே மாதிரி கொண்டக்கடலை மாலையை கொண்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு போடுறதுங்கிறது அபத்தமானது அப்படின்ற மாதிரியான விஷயம். குரு பகவான் என்று தனி சன்னதி இருக்கும். அந்த குரு பகவானுக்கு நீங்கள் கொண்டை கடலை சாட்டலாம், அல்லது அந்த கொண்டலை கடலையை அவருக்கு நிவேதனம் செய்வித்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுத்து வரலாம். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு வந்து நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு, நெகட்டிவ் பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறார் அப்படின்ற மாதிரியான அவர் இருக்கக்கூடிய ஸ்தானமோ அல்லது அவர் பார்க்கக்கூடிய ஸ்தானத்திலேயோ அல்லது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே அவர் வந்து ஒரு கெடுபலன்களை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ இருக்கார், அவங்களுடைய நடப்பு தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக எல்லாம் இருந்தால், அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வது அதிகப்படியான பலன் தரும். ஜென்ரலாவே நம்ம வந்து குரு வழிபாடு அப்படின்றது எல்லோருக்குமே அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயம், கெரியர், பணம், ப்ரமோஷன், வாட் எவர் இட் இஸ், இதை இருக்கிறத வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா அது குருவிடம் சரணடைந்தால் மட்டுமே முடியும். அந்த ஒரு விஷயத்தையும் நான் பலமுறை சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறேன். ஸோ அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம ஒவ்வொரு ராசியினராக என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். மேஷ ராசி என்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா இப்போ சனியுடைய நிலை அப்படின்றது ரொம்ப ஒரு சொல்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அது மாதிரியான விஷயத்தான இருக்கக்கூடிய தன்மையிலே இப்பொழுது குரு பகவான் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு குரு பகவான் இது நாள் வரைக்கும் இருந்து அவர் வந்து பார்த்தோம்னா இப்ப சனி இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் குரு பகவானால ஏதாவது ஒரு வகையில உங்களுக்கு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அல்லது வந்து வேலை சார்ந்த ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரியான எதிர் ப்ரொமோஷனோ அல்லது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேற ஒரு இடத்துக்கு ஒரு நல்ல ஒரு கன்வீனியன்டான ஒரு இடத்துக்கு மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயமும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு டைம்ல வந்து கொஞ்சம் மனம் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் குறைந்தா இருந்தாலும் பணம் ரீதியான விஷயங்கள் குறைந்திருந்தாலும் அடுத்த டைம்ல ஏறுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பெரும்பாலான அன்பர்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியாக டெவலப் ஆகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். சகோதரிகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடன் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகப்படியான ஒரு விஷயமாகவும் அதன் மூலமாக ஈவன் கசின்ஸ் மாதிரியான ஒரு விஷயமா இருந்தா கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய
ஒரு லாபங்கள் அப்படின்ற, அதாவது ஏதாவது ஒரு வகையான லாபங்கள், அது வந்து பணமா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இடங்களுக்கு எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் கண்டிப்பான முறையிலே நீங்கள் வந்து இந்த ஒரு 1 இயர்ல வந்து கண்டிப்பா சர்வ நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது நல்லதுதான் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த டிராவலிங் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், உங்களுக்கு மெயினா கிடைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது டிராவலிங் அப்படின்றது, கம்யூனிகேஷன் அதிகமா டெவலப் ஆகுது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகட்டும். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு புதிய புதிய விஷயங்களை நீங்கள் நாடுவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக அமைய போகிறது. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மேஷ ராசிக்கு. ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒண்டர்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பர்டிகுலரா வந்து பார்த்தோம்னா பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, பார்ட்னர்ஸ் சொல்றது கூட மெயினா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய கணவர் அல்லது மனைவி அப்படின்னா ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஆல்ரெடி வந்து யாருக்காவது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தால் அது வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். ரொம்ப நல்லா ஒரு அன்யோன்யம் அப்படிங்கிறது கூடக்கூடிய ஒரு சூழ்நிலையா இருக்கும். திடீர் லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பார்வை இருக்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லக் அப்படின்ற மாதிரி, அதாவது ஆன்செஸ்டர்ஸ் மூலமா வரக்கூடிய லக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம தாத்தா பாட்டி மூலமாக இருப்பவர்களோ இல்லாதவர்களோ, அது மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், அவர்கள் மூலமாக அவர்கள் சொத்துக்களாகட்டும் அல்லது அவர்களுடைய ஏதாவது ஒரு விஷயங்களாகட்டும், அவர்களுடைய அதாவது ஆசீர்வாதம், ஏதாவது விஷயம்னா ஆசீர்வாதங்களாகட்டும், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயங்கள் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு ஒரு பெரிய அரண் போல் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு காப்பாற்றும் அப்படின்னு கண்டிப்பான முறையிலேயே மேஷராசினருக்கு சொல்லலாம். ரிஷபராசினர், இந்த ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சியை பார்த்துட்டோம். அதே மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு ராகுகேது பயிற்சியும் சரி, இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியும் சரி அட்டகாசமா இருக்கும்னு சொல்லணும்னா அது வந்து ரிஷபராசினர் கண்டிப்பாகவே சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். கொட்டுன்னு கொட்ட போறார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே குரு பகவான் இருக்கிறார். பட் அட் த சேம் டைம் வந்து ரிஷபராசினரை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் ரிலேட்டடான விஷயங்களிலே கவனம் செலுத்துவது அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை. ஃபினான்ஸ் சம்பந்தமாக கவனம் செலுத்துறதுன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விஷயம் நான் வந்து கொட்ட போகுதுன்னா கொட்டுன்னு கொட்ட போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லியிருந்தேன். அது கொட்டுன்னு கொட்ட போறாரு அப்படின்ற மாதிரி இருந்தா வந்து ஃபேமிலியில இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எல்லா விதத்திலையும் இருக்கக்கூடிய குடும்பத்தில் அமையக்கூடிய ஒரு சந்தோஷங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், பணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், விஸ்தீரணம் அப்படிங்கிறது பெரிய வீட்டுக்கு போறது, அல்லது வந்து பார்த்தோம்னா குடும்பத்தில் வந்து புது வரவுகளை ஆட் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயமாகட்டும், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பண ரீதியான விஷயங்களிலே கவனம் தேவை அப்படின்ற மாதிரியான விஷயம். பணம் நிறையவும் வரப்போது, கவனமும் தேவை. என்ன கவனம் தேவைன்னா, உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு சொல்ல முடியாத சில பணங்கள் உங்களிடம் சேரலாம், அல்லது அது மாதிரியான விஷயங்கள் நீங்கள் சேர்த்து வைக்கிறீர்கள். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா டாக்ஸ் நம்ம வந்து கட்டாம ஏதாவது வைத்திருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். அது மாதிரி வைத்திருந்தோம் என்றால் அதன் மூலமாக நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல வந்து அதிகமா பணம் வரும், ஆல்ரெடி பணம் வந்துட்டு தான் இருக்கு, அதுல இன்னும் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குவிக் ரிச் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி உடனடியா ஒரு 10 ரூபா போட்டா 100 ரூபா வரும், 1000 ரூபா வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது மாதிரியான விஷயங்களிலே இந்த ஒரு நேரத்தில் ஈடுபட்டோம் என்றால் அது வந்து மிக கடுமையான ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் ரிஷபராசினருக்கு சொல்லலாம். அதனால பண விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். ஆல்ரெடி ஏதாவது லோன்ஸ் ஏதாவது எடுத்திருந்தாங்க, ஈவன் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கார் லோன்ஸ் ஆகட்டும், லாங் டேர்ம் லோன்ஸ் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார் லோனோ அல்லது ஹவுசிங் லோன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அது கிரெடிட் கார்டு மாதிரியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப சிக்குண்டு கிடைக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னால் அதெல்லாம் ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா லோனையும் சேர்த்துட்டு ஒரு சிங்கிள் லோனா ஆக்கி அதை வந்து கட்டுற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா அந்த இருக்கிற லோன்ஸ் எல்லாம் போய் உட்காந்து பேசி அந்த லோன்லாம் அடைக்கக்கூடிய ஒரு விஷயமாகவோ, அதாவது ப்ரீ க்ளோஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள், செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க, அது மாதிரியான விஷயங்கள், இது மாதிரி எல்லாம் செய்வதற்கும் ரிஷபராசினருக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். உங்களுக்கே புதுசா இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே தோன்றும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பான முறையிலே ஏதாவது ஒன்று பண்ணி இந்த லோன்ஸ் எல்லாம் அடைச்சிடணும் அப்படின்ற மாதிரி, புது கடனை அடைக்க புது வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி, நிறைய வழி பிறக்கும், அதுக்குண்டான வாய்ப்புகளும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ரிஷபராசினருக்கு சொல்லலாம். முக்கியமாக உங்களுக்கு கெரியர் ரிலேட்டட் எக்ஸ்பான்ஷன்ங்கிறது 100% வரும். இப்ப நீங்க இருக்கக்கூடிய ஒரு வேலையிலிருந்து நீங்க ஏதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வேறொரு இடத்திற்கு நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சர்வ நிச்சயமாக வரும். வெளிநாட்டு பிரயாணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே மாதிரி நீங்க இருக்கக்கூடிய வேலையிலையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும், அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லலாம். அதே மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதை வந்து பெருசா எக்ஸ்பான்ஷன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு டைம் வந்து கண்டிப்பான முறையிலேயே இருக்கு. அதனால வந்து ரிஷபராசினருக்கு ஓவராலாவே இது வந்து ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். அட் த சேம் டைம் நம்ம வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் மட்டும் கவனமாக இருந்து கொண்டு வந்தாலே போதும், ரொம்ப நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக. மிதுன ராசி,
மிதுன ராசியினரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொதுவாக வந்து குரு உட்கார்ந்து அமர்ந்த இடம் அவர் வந்து பார்த்த இடம் வந்து ரொம்பவும் வந்து வெற்றியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஜென்ம குரு நல்லது இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லுவாங்க. ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பராசரரோ அல்லது அந்த மாதிரியான நமக்கு வந்து பழைய கிரந்தங்களிலேயே அந்த மாதிரியான ஏதாவது ஒரு கோட் இருக்கா அப்படின்ற மாதிரியே ஏதாவது ஒரு ப்ரூஃப் இருக்கா அப்படின்ற மாதிரியான விஷயமா கேட்டோம்னா எக்ஸ்பிளிசிட்டா இதே மாதிரியான ஒரு விஷயமா ஒரு கோட் கிடையாது. அட் த சேம் டைம் இது எந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம். இப்ப ஜென்ம குரு அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம எடுத்து பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன். மிதுனத்துக்கு ஜென்ம குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்து பார்க்கும்பொழுது திடீரென்று வரக்கூடிய ஒரு உடல் பருமன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ அல்லது அகலக்கால் வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமாகவோ கண்டிப்பான முறையிலே மிதுன ராசியினருக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஜென்ம குருவா இருந்தா மிதுனம்னு இல்லை, ஜென்ம குரு அப்படின்னா சரி. இது ஏன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கோங்க. குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஏன் அவர் வந்து பார்க்குற இடத்துலலாம் நல்லது பண்ணுவாரு, அப்போ உட்காந்த இடத்துல நல்லது பண்ண மாட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா இருந்ததுன்னா அப்படி கிடையாது. அவர் வந்து அமர்ந்த இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஓவர் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த ஓவர் ஆஸ்பீஷியஸ்னஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு வரும்ல, அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது எதுக்கு கொண்டு போய் லீட் பண்ணும் உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்ங்கிறது நமக்கு வந்து வேண்டாத விஷயங்கள்ல அதிகப்படியாக மூக்கை நுழைக்கக்கூடிய ஒரு தன்மையாகவோ அல்லது வந்து அகலக்கால் வைக்கக்கூடிய ஒரு தன்மையாகவோ ஒரு மனிதனை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நமக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஸ்வீட் சாப்பிட்ற ஆசையெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பான முறையில சொல்லலாம். ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது வரைக்கும் சாப்பிடாதவங்க கூட திடீர்னு உங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா அது வந்து சாப்பிடக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்வீட் சாப்பிட்றதுனால மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, உங்களுக்கு பொதுவாகவே இந்த மாதிரியான ஒரு நேச்சர் இருக்கும்போது நம்ம வந்து உடல்நிலையிலே பெரிய அளவில் கவனம் செலுத்த மாட்டோம் அப்படின்ற காரணத்தினாலே இந்த உடல் பருமன் வருவது, அதிகமாக இந்த நெய் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அதாவது ஃபேட் அதிகமாக இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் இருந்தால் என்ன ஆகும், கண்டிப்பான முறையிலேயே உங்களுக்கு உடல் நம்ம வந்து கவனிச்சுக்கல அந்த மாதிரியான விஷயமா கவனிச்சுக்கலாம்னா நமக்கு உடல் பருமன் ஆகும். அதே போல உங்களுக்கு லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஒரு கிரியேட் ஆகும், கரெக்டாக டைஜஸ்ட் ஆக முடியாத மாதிரியான சூழ்நிலைகள் வரக்கூடிய விஷயமா இருக்கும். அதே போல வந்து பார்த்தோம்னா மிதுன ராசியினர் பலருக்கும் வந்து இந்த ஒரு சமயத்திலே அதாவது நமக்கு நெஞ்சில சளின்னு சொல்லுவோம் தெரியுமா, சளி தங்கி இருக்க உடம்புல எப்ப பார்த்தாலும் சளி தங்கி இருக்குன்னு, அந்த மாதிரி அந்த சளி தங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையலாம். மற்றபடி உங்களுக்கு கெடுதல் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே வரவுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்பவும் முக்கியமான விஷயம் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள்னால் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். வயது முதிர்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி அதாவது ஒரு அபவ் ஒரு 60 எல்லாம் இருக்கீங்க, உங்களுடைய பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இப்போ டெவலப் ஆகி வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நீங்க அப்படி மிதுன ராசியாவோ லக்னமாவோ இருந்ததுன்னா கண்டிப்பான முறையிலே உங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக, அவங்க எந்த ராசி எந்த லக்னமா இருந்தாலும் அவர்கள் டெவலப் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு 1 இயரை நம்ம வந்து கண்டிப்பான முறையில சொல்லலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய கணவன் மனைவி அல்லது பார்ட்னர்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா அவங்க கிட்ட எல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகமாவது, வெளிநாட்டிலிருந்து நல்ல விஷயங்கள் வருவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு தெய்வ பலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும், சடன் லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் தொடங்குது அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தை மிதுன ராசியினர் குருவின் மூலமாக இந்த ஒரு டைம்ல வந்து கண்டிப்பான முறையிலேயே எதிர்பார்க்கலாம். அதனால ஜென்ம குரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக பயப்பட வேண்டிய அவசியம் எந்த ஒரு காரணத்தை கொண்டுமே மிதுன ராசிக்கு கிடையாது. கடகராசி, கடகராசிக்கு வந்து ஆல்ரெடி இந்த அஷ்டமச்சனின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பயத்திலேயும் சரி, உடல் ரீதியான கொஞ்சம் சிறு தொல்லைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் சரி, இந்த டைம்ல வந்து இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு திடீர்னு பார்த்தா குரு 12ல போயிட்டாரு ஐயோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா பயந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். சரி இப்பதான் கொஞ்சம் சனி கொஞ்சம் நல்லா இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கோம், டக்குன்னு பார்த்தா குரு இப்படி 12ல போயிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயமா பயந்துப்பாங்க. ஸோ அது மாதிரியாக பயந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம் குரு 12ல போறது, அதாவது கம்பேரிட்டிவ்லி சொல்ற மாதிரி இருக்கும், குரு வந்து 3ல இருக்கிறத விட மாரகஸ்தானம் அவருக்கு பிடிக்காத வீடு, அந்த வீட்டில் இருக்கவே அவருக்கு பிடிக்காது, ரொம்ப ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அன்லஸ் அவருக்கு வந்து தனுஷோவோ அல்லது வந்து மீனத்திலேயோ இருக்காரு 3ஆம் இடமா அப்படின்ற மாதிரியான விஷயமா, அது மாதிரி இருந்தா ஒரு ஒரு கம்ஃபர்ட்டா இல்லாம இருப்பார் அப்படின்ற மாதிரி, ஒரு மாரக நிலையிலே இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 12th ஹவுஸ்ங்கிறது மற்ற வேறு ஒரு சில கிரகங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 12th ஹவுஸ்ங்கிறது நம்ம வந்து ஈவன் சுக்கிரனுக்கும் சரி குருவுக்கும் சரி நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்ல வேண்டாம். எல்லா விஷயமுமே ஒவ்வொரு கிரகங்களுமே அந்த 12ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது சூரியனை தவிர மற்ற எல்லா கிரகங்களுமே நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மைகளும் அதுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க.
உதாரணத்துக்கு சந்திரனை பத்தி கூட நம்ம வந்து சொல்ல போனோம்னா, இப்ப கடகராசினோம்னா அப்ப நம்ம வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு ஆட்சி வீடு அல்லவா. ஸோ அது மாதிரி ஒரு விஷயமே சொல்ற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, நம்ம சந்திரன் வந்து 12ல இருந்ததுனால அவருக்கு வந்து தரித்திர ஜாதகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக அவர் படித்து தெரிந்து கொண்ட விஷயங்கள் இருந்தது. ஸோ அப்படி கிடையாது. அந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன் இருக்கிறார், 12ஆம் இடத்துல இருக்காருன்னா அவங்களுக்கு வந்து பயங்கரமா அந்த சப்கான்சியஸ் மைண்ட், அந்த சூப்பர் கான்சியஸ் மைண்ட் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆழ்மனம் அப்படிங்கிறது பயங்கரமா வேலை செய்யும். விஷுவலைசேஷன் டெக்னிக்லாம் உங்களுக்கு ரொம்ப அதிகமா வரும் அப்படின்ற மாதிரி விஷயமா சொல்லலாம். சரி, இப்போ குருவுக்கு வந்துருவோம். கடகராசினர் அல்லது லக்னத்தினரை பொறுத்த வரைக்கும் இந்த குருவோட விஷயம் 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா வெளிநாட்டிலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே உங்களுடைய ஆன்மீக பலம், ஆன்ம பலம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்லவா, தெய்வ அருள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல்லா உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும்னு நம்ம வந்து சொல்ல முடியும். அதிகப்படியாக உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி அதை நாடி நீங்கள் பல்வேறு வெளி ஊர்களுக்கு போயிட்டு கஷேத்ராடனம்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கஷேத்ராடனம் போறது, கஷேத்ராடனம் போயிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்வது, நிறைய ஒரு புது புது தெய்வங்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், நம்ம வந்து அந்த டிவைன் எனர்ஜிஸோட எக்ஸ்பீரியன்சஸ் பெறுவது, நிறைய விஷயங்களிலே கலந்து கொண்டு அதன் மூலமாக நமக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் பெறுவது, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால குரு வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமுமே கடகராசினர் கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுக்கு வந்து இந்த ஒரு காலகட்டத்திலே திருமணம் வீட்டுல வந்து கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் என்று நம்ம வந்து கண்டிப்பாவே சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சுப விரயங்கள் அதிகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்லும் போது பார்த்தோம்னா உங்களுடைய பெண்ணுக்கோ பிள்ளைக்கோ இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய யாராவது நபர்களுக்கு அல்லது நீங்க வந்து உங்களுடைய ரிலேட்டிவ்க்கு யாருக்காவது செலவு பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக உங்களுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து சுப விரயம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கல்யாணம் ஆகட்டும் அல்லது குழந்தைக்காக செலவு பண்றதோ அல்லது வேற ஏதாவது ஒரு விஷயமாக சுபத்தன்மைக்காக நம்ம வந்து செலவு பண்றதோ நல்லது தானே. இல்ல ஒரு கோயிலுக்கே கும்பாபிஷேகத்துக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கோ நீங்க அள்ளி கொடுக்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தான் தரப்போகிறது. அதனால அதை பத்தி எல்லாம் நீங்க வந்து பயப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமே கிடையாது, நல்லாவே இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடகராசினருக்கு வீடு மாற்றக்கூடிய அல்லது பெரிய வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சொந்த வீடு வாங்கக்கூடிய நிலை, அல்லது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற வீட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ரெனோவேட் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ரூபமாக சொத்துக்களுடைய ஏதாவது ஒரு பகுதி வர வேண்டி இருக்கிறது உங்களுடைய ஃபேமிலியில அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் அதெல்லாமே இந்த டைம்ல கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால அதுல வந்து உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி தான் அப்படின்ற மாதிரியான விஷயமா. அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நீங்க வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் பார்த்துக்கொள்ள வேண்டியது உடல்நிலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். உடல்நிலைங்கிற விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல கொலஸ்ட்ரால் ரிலேட்டட், ஃபேட் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உடம்புல சளி தங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. கடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி யாருக்காவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த கடன் எல்லாமே வந்து கண்டிப்பான முறையில் தீரும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், சுபவிரயம் ஆகணும், சுபவிரயம் ஆகணும்னா கடன் வாங்கி தான் சுபவிரயம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபமாக பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கடகராசினருக்கு நிறைய விதமாகவே பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. அட் த சேம் டைம் அந்த மாதிரியான வரக்கூடிய ஒரு பணத்துடைய ஒரு சோர்சஸ், அதன் மூலமா நமக்கு ஃபியூச்சர்ல எதுவும் இஷ்யூஸ் வராதா அப்படின்றது ஒரு தடவைக்கு 2 தடவை என்ஷூர் பண்ணிக்கிட்டு பண்ணுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு பாயிண்ட்டை வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு உடல் ரீதியான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த உடல் ரீதியான விஷயங்களும் சரி, அதுல நான் சொன்ன அந்த ஏரியாஸ்ல எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. அதாவது உங்களுக்கு உடல்ல சளி தங்காமல், கபம் தங்காமல், சேராமல் இருப்பது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், ஃபேட்டு லிவர் ரிலேட்டட் விஷயங்கள், அதே போல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தீர்வதற்குண்டான அனைத்து விதமான நன்மை ஒரு பீரியடுமே இப்போ வந்து ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரியான விஷயமா கண்டிப்பாகவே சொல்லலாம். சிம்மராசி அல்லது லக்னம் பார்த்தோம்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நபர்களுக்குமே ஒரு பயம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த சனி பயிற்சி அப்படின்ற விஷயம். சனி பயிற்சியில் அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான பயந்து நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான சிம்ம ராசி, சிம்ம லக்னத்துக்காரங்க அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறார்கள்னு வச்சுக்கோங்களேன். பல்வேறு விதமாக உங்களுக்கு ராசி பலன் படிக்கிறது தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அந்த யூடியூப்ல வரக்கூடிய சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இதெல்லாம் வச்சுட்டு அந்த பயம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே அந்த சிம்மராசினை பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக பரவி கிடைக்கிறது. அது நேரில் வரக்கூடிய சிம்மராசி அன்பர்களை பார்த்தாலே தெரிகிறதுன்னு வச்சுக்கோங்க கன்சல்டேஷனுக்கு. அது மாதிரியான ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா குரு பயிற்சி தான். இந்த ஒரு வருடத்திலே அதாவது நடந்துவிட்ட சனி பயிற்சி ஆகட்டும், நடக்க போகின்ற குரு ராகு, இது ரெண்டுல பெரிய ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தோம்னா குரு தான் நம்ம வந்து சொல்ல முடியும்.
மிகப்பெரிய ஒரு ரிலீஃப். அதாவது குரு அவர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேற யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படியாவது ஒரு ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் கிடைச்சிரும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை தவிடுபொடி ஆக்கி விடுவார் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. அதனால தைரியமாக இருக்கலாம் சிம்மராசினரை பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு பயிற்சியிலே கண்டிப்பாக வந்து ஃபினான்ஸ் அப்படின்ற விஷயம் வந்து ஃபினான்ஸ் லக் அப்படின்ற மாதிரியான விஷயம், லக் ஃபார்ச்சூன் இந்த மாதிரி எப்படி சொன்னாலும் சரி அது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப அதிகப்படியாகும். பணம் அப்படின்றது பல்வேறு இடத்திலிருந்தும் வரும். கண்டிப்பான முறையில் எந்த ஒரு அதை பற்றின ஒரு கவலை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய குரு பயிற்சியிலிருந்து மாறிவிடும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்பௌஸ்னால, அதாவது மனைவினாலேயோ அல்லது கணவனாலேயோ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம் அப்படின்றது, அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அளவிலே இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகிறது, கல்யாணம் முடிந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா குழந்தை ஆல்ரெடி பிறந்து குழந்தைகளினால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகள் நாள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளோட பிள்ளைகள் வந்து அவர்களே ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், அல்லது வந்து ஸ்கூலில் வந்து ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, காலேஜில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்க ஓவரால் ஸ்டடீஸில் வந்து நல்லா முன்னேறி வந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது ஒரு டிசிப்ளினில் நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான எந்த விதமான விஷயங்களை நாம் வந்து நினைத்து பார்த்தாலுமே அந்த விஷயங்கள் எல்லாமே அதிகப்படியாக ஒரு பலன் தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த ஒரு டைமில் நீங்கள் பீரியடில் நீங்களே வாட்ச் பண்ணி பாருங்கள். சிம்ம லக்னத்தினரும் சரி ராசினரும் சரி, இந்த ஒரு 1 இயர் உங்களுக்கு மந்திரங்கள் அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகமாக வரும். ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு மந்திரம் சொல்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையில் போய் அமைந்திருவீர்கள். கண்டிப்பாக மந்திரம் சொல்றது, கோயிலுக்கு போகிறது, கோபுர தரிசனம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபினான்ஸ் அப்படிங்கிறது அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் கவனம் கொள்ள வேண்டும். இந்த ஒரு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினர் என்ன கவனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த கம்யூனிகேஷன் நம்ம வந்து ரொம்ப, அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிற பேச்சுக்கள், ஒருத்தர்கிட்ட நம்ம தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த தகவல் பரிமாற்றம் எய்தர் வந்து ஃபேஸ்புக்கோ இல்லை வாட்ஸ்அப்போ, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மோட் ஆஃப் டெலிகிராம் யூஸ் பண்ணுறீங்க, வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டைரெக்டாக அவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட சில விஷயங்களை நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ஃபோனில் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். நம்மளுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள், நம்ம கம்யூனிகேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை வேறு விதமாக எதிராளி புரிந்து கொள்வதற்குண்டான காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அமையும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கண்டிப்பான முறையில் கவனம் செலுத்த வேண்டும். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு தங்கச்சிகள் அல்லது அண்ணன் தம்பி அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சகோதரிகளிடத்திலே உங்களுக்கு வந்து அந்த போக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஸ்மூத்தாகவே போக வேண்டிய ஒரு அவசியம் உள்ள காலகட்டம் அப்படின்ற மாதிரி நம்ம கூட அது மாதிரி கூட சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ஒரு டைமில் நீங்கள் வந்து 1 இயர் அவங்ககிட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஸ்மூத்தாக நீங்கள் வந்து போய்க்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஸோ அது என்ன அப்படின்றது பெரும்பாலான சிம்மராசினருக்கு போக போகவே தெரிய வரும்னு வச்சுக்கோங்க. மற்றபடி நான் சொன்ன இந்த பல்வேறு விதமான ஆஸ்பெக்ட், குலதெய்வ வழிபாடு, அதே போல் வந்து பார்த்தோம்னா தெய்வ அனுகிரகம் அப்படின்ற மாதிரி மந்திரங்கள் சொல்லக்கூடிய அதிகமான மந்திரங்கள் உள்ளே போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதே போல் வந்து பார்த்தோம்னா கணவன் மனைவி, கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும் அல்லது குழந்தைகளாகட்டும் இவர்களிடத்திலிருந்தெல்லாம் எல்லா விதத்திலையும் கோஆப்ரேஷனும் அவங்களால பெருமைப்படக்கூடிய ஒரு தருணமும் சந்தோஷப்படக்கூடிய தருணமும் கண்டிப்பான முறையில் சிம்மராசினருக்கு வந்து சேரும். கன்னியாராசி அல்லது லக்னம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், வாகனங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வாங்குவது, இருக்கக்கூடிய வாகனங்களை விட்டுட்டு வேறு புதிய வாகனங்கள் வாங்குவது, அல்லது வந்து அப்கிரேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி, வீட்டில் வந்து உங்களுக்கு இருக்கிற வீடை வந்து சொந்த வீடாக தான் இருக்குது, இதுலேருந்து நான் எங்கே வேறு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரியான விஷயம், இதுலேயே இஎம்ஐயில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான், அதெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு வழி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இந்த இருக்கிற வீட்லேயே எக்ஸிஸ்டிங் ஹவுஸ்லேயே உங்களுக்கு ரெனோவேட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அல்லது வந்து பார்த்தோம்னா சொந்த வீடாக இருந்தாலும் அதை வாடகை விட்டுட்டு அதை விட பெரிய ஒரு வீட்டில் நீங்கள் வந்து வேற ஒரு வீட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கன்னிராசிக்காரர்களுக்கு வரும். அதே போல வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு வருடத்திலே உங்களுக்கு குருவின் மூலமாக செல்வம், பிஸ்னஸ், கரியர் அப்படின்ற மாதிரியான விஷயம், பணம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து அதிகப்படியாக வரும் அப்படின்னு நம்ம வந்து கன்னிராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே சொல்லலாம். நிறைய விஷயத்தில் நன்மைகள் நடக்க போகிறது கன்னிராசினருக்கு. ரொம்ப ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்ல முடியும். ஏதாவது நோய்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா அந்த நோய்கள் தீர்வதற்குண்டான என்ன மாதிரியான ஒரு வழி நீங்கள் நாடி போக வேண்டும். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வகையான ஒரு மருத்துவத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், அந்த மருத்துவத்தை விடுத்து வேறொரு விதமான ஒரு மருத்துவத்துக்கு நீங்கள் போக வேணும். அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த டாக்டரை விட்டுட்டு வேற ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் மாற்ற போறீங்க, புது மருத்துவத்தை நாட போகிறீர்கள் அல்லது புதிய மருத்துவரை நாட போகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்திலே வரும். அதே போல வந்து பார்த்தோம்னா கடன் அதிக சுமையில் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த கடன் சுமைகள் எல்லாமே கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பாக கன்னிராசினருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம்.
ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் ஆகும். ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து இந்த ஒரு டைமில் அந்த எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வரும். அதே மாதிரி வாங்கவும் செய்வீங்க, கொஞ்சமாவது நிலமாவது வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக வாங்கி போடுற ஒரு வாய்ப்புகள் அதிகமாகவே வரும். அதே போல் வந்து பார்த்தோம்னா குடும்பம் வந்து குதூகலமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும், வாக்கில் இனிமை சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ரொம்ப ஒரு மாதிரி கடுமையான ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி பழக்கப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில கன்னியா ராசிக்காரர்களுக்கும் கூட அந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இனிமையாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், சிடுசிடுன்னு வழிஞ்சுக்கிட்டே எரிஞ்சு வழிந்துக்கிட்டே இருக்காருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாறி அவங்க வந்து நார்மலாக நல்லபடியாக பேசக்கூடியது, கொஞ்சம் ஒவ்வொன்றும் அவங்களோட பேச்சே வந்து ரொம்ப நிதானமாகவும் சரி ஆழமாகவும் மெச்சூர்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து இந்த ஒரு டைமில் பீரியடில் அவங்களுக்கு மாறத்தோவும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா குடும்பத்தை வந்து நிறைய வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிறதோ அல்லது வந்து அவங்க கூட அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரியான ஒரு 1 இயர் பீரியடில் நீங்கள் கண்டிப்பான முறையிலேயே செய்வீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து வழக்குகள், ஏதேனும் வழக்குகள் உங்களுக்கு ஏதாவது நிலுவையில் இருக்கிறது அல்லது வழக்குகள் உங்களுக்கு மேல் பொய் வழக்குகள், அதாவது உங்கள் மேலே தவறே கிடையாது, தவறில்லாத ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு வழக்கில் நீங்கள் சிக்கி கொண்டு விட்டீர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு டைமில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். வழக்குகள் எல்லாம் ஈஸியாக எதிர்கொண்டு விடலாம். அதே மாதிரி வந்து ப்ரொமோஷனுக்கு யாராவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ப்ரொமோஷன் உங்களுக்கு இந்த டைமில் நீங்கள் முயற்சி செய்தீர்கள் என்றால் கிடைக்கும் என்று சொல்லலாம். நோய்களை பொறுத்த வரைக்கும் நோய்கள் வந்து அந்த நோய்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு எதிரிகள் அப்படின்னு தொல்லை இருந்தாலும் சரி, அந்த எதிரிகளை அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய, அவங்களை ஈஸியாக நீங்கள் வந்து சமாளிச்சிடக்கூடிய, உங்ககிட்ட வரக்கூடிய எதிரிகள் எல்லாம் ஆல்ரெடி எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவர் என்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு 1 இயர் பீரியடில் உங்களுக்கு கண்டிப்பாகவே முடியும். இவங்களை போய் எதிர்த்துக்கிட்டோமே அப்படின்னு அவங்களே உங்களை தேடி வந்து நண்பர்களாக மாறுவார் அப்படின்ற மாதிரியான விஷயமும் நடக்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு லோன்ஸ் ஏதாவது பெருசாக எடுத்துகிட்டு அதை எப்படி தீர்க்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சு கொண்டிருந்தீர்கள் என்றால் அதை தீர்ப்பதற்குண்டாக பணத்துக்கும் பணமும் வந்து சேரும். ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது, செட்டில்மெண்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அல்லது வந்து லோனோட பீரியடை கம்மி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்குன்னு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சப்சிடி கொடுக்கறது அப்படின்ற மாதிரியாகவோ, அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு லோனுடைய ஒரு பீரியடை குறைத்து அவர்கள் வந்து என்ன அமௌண்ட்டோ அது செட்டில்மெண்ட் பண்ணுறதுன்னு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கன்னியா ராசினருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதனால் இந்த ஒரு குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பான முறையிலே மிக அதிகமாக நன்மையை பெறுவார்கள் என்று சொல்ல முடியும். துலா ராசி அல்லது துலா லக்னம், துலா ராசிக்காரர்கள் அதாவது ஏதோ ஒரு படத்தில் கூட வந்தது, ஏதோ 9ல் குரு அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, உங்களுடைய லக்னத்தையும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி, உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் அது தவிர வந்து 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் மட்டும் அந்த கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதில் மட்டும் ஒருத்தரிடம் நீங்கள் செய்யக்கூடிய தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் ஆகட்டும் அல்லது ஃபேஸ்புக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வந்து பார்த்தோன்னா இன்ஸ்டாவில் ஏதாவது ஒரு கமெண்ட் போடுறீங்க, இந்த மாதிரி தகவல் பரிமாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஃபோனில் யார் கூட பேசும்போது பேசுறது வந்து கவனமாக பேசுவது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினால் போதுமானது. மற்றபடி பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு கஷ்டமுமே வராமல் ஜாலியாக கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரொவைடர் உங்களுடைய ஒரு ஜாதகத்திலே நடக்கக்கூடிய நடப்பு தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால், இன்கேஸ் அது சாதகமாக இல்லைன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களிலே இருக்கக்கூடிய சாதகங்கள் அந்த ஒரு நிலையை குறைக்கக்கூடியதாக இருக்குமே தவிர நடக்காமல் போகும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை. கண்டிப்பான முறையிலே நன்மைகளை பாதகமான ஒரு தசாபுத்தி காலங்கள் இருந்து கொண்டிருந்தாலும் துளாராசிக்காரர்கள் அனைவருமே நல்ல ஒரு நிலையை இந்த ஒரு டைமில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஒரு ரிலீஃப்ங்கிற மாதிரியான விஷயமாவது கிடைக்கும். ரொம்ப பெரிய ஒரு இடத்துலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு பெரிய அமௌண்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்றதுனா அப்படி இல்லைன்ற ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட்டாவது வருது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அந்த அமௌண்ட்டாவது நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நினச்சிப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா எல்லா விதத்திலையும் சாதகமான ஒரு காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றா கண்டிப்பான முறையிலே இந்த ஒரு விஷயம் அதை ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய பணம் பல இடத்துலேருந்து வருது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உடல்நிலை சீராகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், உங்கள் எண்ணங்களில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தெய்வீக எண்ணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குழந்தைகளினால் அனைத்து விதமான சந்தோஷங்கள், குலதெய்வ வழிபாட்டில் நாட்டம், தெய்வ வழிபாட்டில் பொதுவாகவே தெய்வ வழிபாட்டில் உள்ள நாட்டம், மந்திரங்கள் சொல்வதில் நாட்டம், அந்த ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே லக் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குருவின் மூலமாக
கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான ஒரு அருளும் அனுகூல்யமும் உங்களுக்கு கண்டிப்பான முறையிலே துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நமக்கு 100% எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு பீரியடில் வரக்கூடிய எந்த ஒரு பணமாகட்டும், உங்களுக்கு நிறைய கூரையை பிச்சுட்டு கொட்டுறது அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்தாலும் அதை வரக்கூடிய காலங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிறது வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நீங்கள் கரெக்டாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் வரக்கூடிய காலகட்டத்திலே நிகழக்கூடிய சின்ன சின்ன ஒரு விஷயத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொண்டு சேஃபாக உங்களுடைய லைஃப்பை கொண்டு போகிற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும். விருச்சிக ராசி லக்னம். இந்த விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இப்பொழுது ஒரு பயம் என்னன்னு பார்த்தோம்னா, குரு 8ஆம் இடத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயம். குரு 8ஆம் இடத்தில் இருப்பது அப்படின்றது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில கிரகங்கள் 8ஆம் இடத்துல இருந்தாலும் அதன் மூலமாக அவர்கள் வந்து பல்வேறு விதமான ஒரு பலனை கொடுப்பார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் இடம்ங்கிறது என்ன? மறைவு ஸ்தானம். மறைவு அப்படின்றது என்னன்னு வச்சுக்கோங்க, சீக்ரெட் அப்படின்னு சொல்லலாமா, ஹிடன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மறைவு அப்படின்றதே வந்து ஹிடன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு சீக்ரெட் அப்படின்னா ரகசியமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய, உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு. ஸோ அப்போ அந்த 1 இயரில் குரு வந்து மிகப்பெரிய ஒரு மாறுதலை கொடுத்து விடுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பான முறையில் மாறுதலை கொடுப்பாரு. நிறைய இடத்துலேருந்து வரக்கூடிய ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் உங்களால் வெளியில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கலாம். வெளியில் சொல்ல முடியாத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வந்தது, அல்லது கையில் இருக்கிற பணத்தெல்லாம் வெளியில் என்னால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து நீங்கள் கண்டிப்பான முறையிலேயே விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அது மாதிரியான பணங்கள் வர துவங்கும். அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த பணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய மைண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறேன். மென்டலி நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உள்ளாகிறீர்கள். டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது அந்த மாறுதல் அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நீங்கள் வந்து மாற்றம் அடைகிறீர்கள் அப்படின்றால், அந்த மாற்றம் அடைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தெய்வீக நிலையிலே தெய்வீகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், மாற்றம் அப்படின்ற மாதிரி, எஜுகேஷன் அப்புறம் ஞானம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த விஷயத்தில் எல்லாமே மாற்றங்கள் கண்டிப்பான முறையிலே வரும். அதிகமாக அந்த விஷயங்களை உங்களை வந்து சேரும். அதே நேரத்தில் அதை படாடோபப்படுத்த வேண்டாத ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். யாராவது எதிரிலேயே வந்து உங்ககிட்ட ஏதாவது பல விஷயங்களை சொல்லி கொண்டிருந்தாலும் அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயமாக இந்த ஒரு காலகட்டத்தில் அமையும். அந்த மாதிரி தெரிஞ்சிருக்கிற விஷயத்தை நீங்கள் வந்து வெளியில் அதை சொல்லி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மற்றவங்க சொல்லும்போது புன்முறுவலோட கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமா எல்லாம் எடுத்து பார்த்துக்கலாம். இந்த 8ஆம் இடம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை குறிப்பாக 1-2 கிரகங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். 1-2 கிரகங்களுக்கு வந்து நம்ம வந்து ஒரு சுக்கிரனாகட்டும் அல்லது குருவாகட்டும் அவர்கள் பல்வேறு விதமான ஒரு நன்மைகளையும் கொடுப்பார்கள். அதனால நம்ம வந்து மறைவு ஸ்தானம் அப்படின்ற மாதிரியோ அவங்க 8ஆம் இடத்துல இருந்துட்டாங்கன்னா அவங்களால வந்து எதுவும் செய்ய முடியாதுன்னு அந்த மாதிரியான ஒரு விஷயமா எடுத்துக்க வேண்டாம். இன்னொரு விஷயமா அவர்களுடைய பார்வை அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வையின் மூலமாக கண்டிப்பாகவே உங்களுக்கு வந்து இந்த ஆஸ்பெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரயங்கள் வரும். சுப விரயங்கள் வரும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு பணமும் வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமும் சொல்லலாம். பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் எந்த ஒரு தடையும் இருக்காது. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அற்புதமாக பணங்கள் பணமும் சரி, குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக இருக்கும். வாழ்க்கையில் இனிமை சேரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக வாங்குவீங்க. அதே மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ஆல்ரெடி ரொம்ப நாளாக நீங்கள் வச்சிருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் இதை வித்துட்டா போதும், இந்த இடம் எனக்கு வேண்டாம், இதை வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை அதிக விலைக்கு விற்க முடியும். விற்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததெல்லாம் அதிக விலைக்கு விற்க முடியும். வாடகைக்கே வராமல் ரொம்ப காலமாக போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் அதிகமாக வாடகைக்கு வர முடியும். அல்லது நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அதிகமாக நான் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வாடகைக்கு போகணும், நான் இருக்கிற வீடை விட வசதியான இடத்துக்கு வாடகைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி வாடகைக்கு போக முடியும். அதுக்குண்டான பணத்தும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வாடகை அதிகமாக இருந்தாலும் சரி, ஒரு 25,000 30,000 வாடகை கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா திடீர்னு இந்த டைமில் ஒரு 40,000 வாடகை கூட உங்களால் கண்டிப்பான முறையில் போக முடியும். அதை உங்களால் சமாளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அதற்குண்டான செல்வம் வந்து கொண்டிருக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து புதிய வாகனங்களை சேர்த்துக் கொள்வீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் கண்டிப்பாக சொல்லலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பயப்படுவதற்கு எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து இந்த டைமில் நம்ம வந்து சொல்ல முடியாது. ரொம்ப நல்லாவே எல்லா விஷயத்துலையுமே நல்லா இருக்குன்னு. விரயம் அப்படின்றது நீங்கள் கடன் வாங்கி விரயம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையாக சுப விரயமாக இருந்தாலும் இருக்காது. பெரும்பாலும் அதற்குண்டான பணத்தை ஏதாவது ஒரு ரூபமாக குரு பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அதனால இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அதிகப்படியாக தெய்வ வழிபாட்டுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு நேரம்னு சொல்லலாம். இந்த டைமில் வந்து பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசியினர் ஈடுபடக்கூடிய ஒரு விஷயங்கள் கூட நீங்கள் வழிபடக்கூடிய குறிப்பான ஒரு சில தெய்வங்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் கூட அதிகமாக மற்றவங்களுக்கு தெரியாமல் கூட போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் நான் வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கோ ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடோ ஏதோ ஒரு விஷயத்தை உபாசனையோ எடுத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து 4 பேர்கிட்டயோ இல்லை ஒரு 2 பேர்கிட்டயோ அல்லது க்ளோஸ் வீட்டில் ஒய்ஃப் கிட்டயோ அம்மா அப்பா கிட்டயோ சொல்லுவாங்க,
அது மாதிரி கூட சொல்லாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் இந்த டைமில் இந்த தெய்வீக காரியங்களில் ஈடுபடுவீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இந்த ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. தனுர் ராசி தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பீரியடில் நீங்கள் சின்ன சின்ன இடங்களுக்கு உங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். பர்சனலாகவும் சரி, உங்களுக்கு உங்களுடைய கெரியர் ரிலேட்டடாகவும் சரி, நிறைய இடத்துக்கு சின்ன சின்ன இடங்கள் பக்கத்தில் ஒரு ஷார்ட் ட்ரிப்பாக போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். அது உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். திடீர்னு எதிர்பாராமல் இந்த இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராது, அல்ல இந்த இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு ஃபண்ட்ஸ் வராது, இந்த மாதிரியான ஒரு லக்கு, இந்த மாதிரியான ஒரு ஃபார்ச்சூன்லாம் என்னோட லைஃப்பில் இருக்காது என்று நினைத்த விஷயங்களுக்கு எல்லாமே மாறாக அது எல்லாமே இந்த ஒரு பீரியடில் கண்டிப்பான முறையிலே தனுராசிக்கு வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தோம்னா தனுராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயம், திருமணம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாளாக பார்த்தோம்னா திருமணம் நடக்காமல் எவ்வளவோ ஜாதகம் பார்த்து நடக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். அதே போல் பார்த்தோம்னா திருமணம் நடந்து அவர்கள் அந்த மனமுறிவு ஏற்பட்டு அடுத்த திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அடுத்த திருமணமும் இந்த ஒரு பீரியடில் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மனக்கசப்பு இருந்து அவர்கள் தனிப்பட்ட முறையிலே அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது ஒரே வீட்டுக்குள்ளேயே எதிரும் புதிருமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தானா அது அந்த விஷயங்கள் எல்லாமே தனுராசி தனுர் லக்னக்காரர்களுக்கு இந்த ஒரு பீரியடில் மாறும். சடனாக ஒரு பெரிய ஒரு லவ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய ஸ்பவுஸ் கிட்டேருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு பயங்கர அஃபெக்ஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி அந்த மாதிரி இருந்தாலும் அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கலாம். உங்களுக்கே பார்த்தோம்னா உங்களை பற்றிய ஒரு விஷயம், அதாவது ஜென்ரலாக நம்மளை பற்றி நம்மளுக்கு ஒரு செல்ஃப் இமேஜ் இருக்கும்ல, அந்த செல்ஃப் இமேஜுங்கிறது அதிகப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுராசினருக்கு கண்டிப்பான முறையிலேயே இந்த ஒரு பீரியடில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெகட்டிவ் செல்ஃப் இமேஜ் அப்படின்ற மாதிரியோ அல்லது செல்ஃப் பிட்டினஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்களோ, அல்லது பார்த்தோம்னா என்னால் இதெல்லாம் முடியுமா என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலையோ, அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே அந்த நிலை மாறி உங்களை நீங்கள் வேற விதமாக உங்களையே நீங்கள் கண்ணாடியில் பார்க்கும்போது வேற விதமாக பார்ப்பீங்க அப்படின்னு தனுராசியிலே கண்டிப்பான முதலே தனுராசி ஆகட்டும் தனுர் லக்னமாகட்டும் அவங்க ரெண்டு பேரையுமே கண்டிப்பான முறையில் இந்த ஒரு டைமில் மாறும் அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த இன்னொரு விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வெளிநாட்டில் உங்களுக்கு அங்கிறது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு சாதகமாக முடிய வேண்டும், அல்லது நீங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு விஷயங்கள் சாதகமாக முடிய வேண்டும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் அந்த விஷயம் எல்லாமே இப்போ நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய தொழிலில் உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது, மனக்கசப்புகள் இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும். உங்களோட கரியர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கூட சபார்டினேட் யாரும் சரியில்லை, என்னோட டீம் மெம்பர்ஸ் சரியில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலைகள் எல்லாமே மாறி அந்த விஷயங்கள் எல்லாமே சாதகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே போல் உங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக மாற துவங்கும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை நறுக்கு தெரித்தார் போல் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம சொல்லுவோம் இல்லையா. சொல்கிற ஒரு விஷயம் சின்னதாக ஒரு விஷயமா சொன்னாலும் அதை பல மடங்கு பொருள் உள்ளதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு, அது மாதிரியான விஷயமாக உங்களுடைய வார்த்தைகள் மாற ஆரம்பிக்கும். அதனால் குருவை பற்றி தனுசு ராசினர் எதுவும் பயப்பட வேண்டிய ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். தனுசு ராசினராகட்டும், ஈவன் மீனராசினராகட்டும். பட் இருந்தாலும் அவரோட ராசியாதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் லக்னாதிபதியும் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்கிறதுனால இருந்தாலும் இந்த ஒரு பயிற்சி குரு பயிற்சி அப்படின்றது தனுசு ராசியினருக்கு எல்லா வித நன்மையும் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். மகர ராசி மகர லக்னம். மகர ராசினரை பொறுத்த வரைக்கும் சுபவிரயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களே கையிலேருந்து கொஞ்சம் அள்ளி கொடுப்பீங்க எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு காலகட்டமாக தான் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். அதே போல் பார்த்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி பணம் அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லலாம். நம்ம அள்ளி கொடுப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம் சுப விஷயத்திற்காக, யாராவது ஏதாவது ஒரு படிப்பு விஷயத்துக்காக கேட்குறாங்க, ஏதாவது ஒரு பிரசவ விஷயத்துக்காக ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்குறார்கள், திருமணம் சார்ந்த விஷயத்திற்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் கேட்கிறார்கள் அப்படின்ற மாதிரி இருந்தாலும், ஒரு ஹாஸ்பிட்டல் ரிலேட்டட் விஷயங்கள் அப்படின்ற மாதிரி இருந்தால் எல்லா விஷயத்திற்குமே உங்கள் மூலமாக பணம் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பான முறையிலே அதற்குண்டான பணம் நிறைய வரவும் செய்யும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம கண்டிப்பாகவே மகர ராசியினருக்கோ அல்லது லக்னத்தினருக்கோ சொல்லலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இத்தனை வருஷம் இந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக 5ல் இருந்து இப்போ 6க்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. 6ஆம் இட குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நிறைய உத்வேகத்தை கொடுப்பார், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவார். ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சர்வீஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், நீங்கள் செய்யக்கூடிய சேவைகள்
ஒரு இடத்துல வேலைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது ஒரு இடத்துல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நல்லா விஸ்தீரணப்படுத்துவார். உங்களுக்கு பொசிஷன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க, அதனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எதிரிகள் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களாம் அவங்களே உங்ககிட்ட வந்து தப்பா எடுத்துக்காதீங்க, நான் தெரியாம உங்ககிட்ட இந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உங்களுக்கு இது நாள் வரையிலே இருந்து வந்து கொண்டிருந்த உங்களுக்கு என்ன வியாதினே தெரியாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு, என்ன மருந்து போட்டாலும் சரியாகலை அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அதற்கெல்லாம் ஒரு தீர்வு வரும் கண்டிப்பான முறையிலே. உங்களுடைய நடப்பு தசாபுத்தியும் அதற்கு சாதகமாக இருந்தது என்றால் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு நீண்ட நாள் நோய்களுக்கு உண்டான தீர்வு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இந்த டைம்ல நீங்க எதிர்பார்த்துருக்கலாம். அந்த மாதிரியான நோய்க்கு உண்டான தீர்வும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு செல்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், குடும்பம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களும் ரொம்ப ரொம்ப அதிகமாக வரும். ஒரு விதத்தில் பார்க்கும்போது ராகு வந்து 2ஆம் இடத்துக்கு போயிட்டாரே அப்படின்ற மாதிரி, போக போறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக மகர ராசியினர் சிலர் பயந்து கொள்ளலாம். பட் ஆனால் அதே 2ஆம் இடத்தை குரு பார்க்கவும் செய்கிறார். அதனால வாக்குனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை நீங்கள் வந்து சாதிப்பீர்கள். உங்களுடைய பேச்சினாலேயே நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க. குடும்பத்தை வந்து ரொம்பவும் ஸ்ட்ராங்காக தாங்குவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், உங்களுடைய ஒரு ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு மேரிட்டல் லைஃப் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே எல்லா விதத்துலையும் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் இந்த ஒரு டைமில் கண்டிப்பான முறையில் சொல்லலாம். அதனால் மகர ராசியினரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமை பொறுத்தவரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக எல்லாமே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துல இருந்து இருக்கார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக, அது வந்து அவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்தானம் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயமெல்லாம் பயந்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. குரு எங்கே இருந்தாலுமே நல்லது தான் எல்லாருக்கும் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. 3ஆம் இடத்தை தவிர பெரும்பாலும். ஆனாலும் வந்து பார்த்தோம்னா மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு வந்து பெருசாக அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. மகர ராசியோ மகர லக்னத்துக்கோ பெரும்பாலும் சொல்லுவார்கள் வந்து பார்த்தோம்னா குரு அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்னு. குரு அதிகமாக கொடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியாக அவருடைய ஒரு ரொம்ப பிடிச்சமான வீடு இல்லைன்னு, ஏன்னா அவர் வந்து நீச்சமடையக்கூடிய இடம் இல்லையா மகரம். ஸோ அதனால தான் வந்து அந்த மாதிரியான ஒரு வழக்கு மொழி இருந்து வந்து இருக்கிறது. பட் இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லாம் கிடையாது. அவர் வந்து உட்காரக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்ற ஸ்தானமும் சரி, அதன் மூலமாக அவர் பார்வையிடக்கூடிய ஒரு விஷயங்களும் சரி, எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ரிலேட்டட் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுமே வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் கை வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும். கை வைக்கக்கூடியது அப்படின்றதுனா என்ன? புதுசாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அல்லது இருக்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஓவரால் சேஞ்சு, நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்லேருந்து ஓவராலாக சேஞ்ச் ஆகி நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு போகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமும் கண்டிப்பான முறையிலே மகர ராசினர் மகர லக்னத்திற்கு இந்த ஒரு டைமில் எதிர்பார்க்கலாம். கும்பராசி கும்பலக்னம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு குரு பயிற்சி இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா குரு பயிற்சியை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக சொல்லவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எய்தர் வந்து அவர் வந்து இருக்கக்கூடிய இடத்த வந்து ரொம்ப வசதி சொல்லலாம், இல்லைனா அவர் பார்க்கக்கூடிய இடத்த வசதி சொல்லலாம். அதனால யார் எந்த ராசிக்காரர் எந்த லக்னக்காரர் பார்த்தாலும் குருவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலுமே நம்ம வந்து நல்ல விஷயங்களாகவே தான் சொல்ல முடியும். நல்ல விஷயங்களை சொல்வது தான் நல்லதும் கூட. குருவும் கிடையாது, சனியும் சரி. அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவ் விஷயங்களுக்கு அந்த நெகட்டிவ் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை கோடிட்டு காமித்து அதன் மூலமாக அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால்தான் அந்த ஒரு ராசி பலனோ அல்லது லக்னத்திற்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமோ எதிராளிக்கு பயனுடையதாக இருக்கும். அதை விட்டுட்டு அவங்கள வந்து பயமுறுத்துறது அப்படின்றது எந்த விதத்திலுமே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்காது. இது ஏன் சொல்கிறேன்னா, கும்பராசிக்காரர்களும் சரி, அடுத்து வரக்கூடிய மீனராசிக்காரர்களும் சரி, ரொம்பவே ஒரு பயத்தில், அதே மாதிரி மேஷராசியும் தான் ரொம்ப ஒரு பயம். அதே மாதிரி சிம்ம ராசி இப்போ பார்த்தோம்னா இதெல்லாம் இந்த சனினால் அவ்வளோ ஒரு பயத்தில் இருக்கக்கூடிய நிலைமையில் ஒவ்வொருத்தங்களும் இங்கே வரும்பொழுது அவங்க வந்து அவங்களோட யூடியூப் எடுத்து யார் யாரை பற்றின பார்த்தாங்க, எந்தெந்த வீடியோஸ் பார்த்தாங்க, அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க, காமிக்கிறாங்க. அவ்வளோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து மிகவும் ஒரு பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வார்த்தைகளாக தான் இருக்கிறது. அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு வருஷத்துலையும் சரி, வரக்கூடிய ஆண்டுகளிலுமே வந்து குரு எப்போதுமே ஒரு பேக்கப் கொடுத்துட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கலாம். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு மாறிடுறாருல. ஸோ அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் மிக மிக அற்புதமான ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த ஒரு பீரியடில் வந்து கும்பராசினருக்கு இருக்கிறது. அதாவது பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாற்றம் அவரோட ஆஸ்பெக்ட் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயுமே சரி, உங்களுக்கு வந்து பொதுவாக கும்பராசினர் அல்லது லக்னத்தினர் பொறுத்த வரைக்கும் இந்த சனியுடைய ரீதியினால நிறைய சோம்பேறித்தனம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டதும் தொடங்க மாட்டேன்றது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், சோம்பேறித்தனம் ரொம்ப அதிகமாக இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து போனாலும் முடியாது, அப்புறம் போய் என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பார்கள். அந்த நிலை கண்டிப்பான முறையிலே மாறும். அவங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு உத்வேகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பிறக்கும். ப்ரொவைடட் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த கொலஸ்ட்ரால், அதாவது வெளியில் சாப்பிடக்கூடிய ஒரு தன்மை,
அந்த மாதிரியான தன்மையும் சில பேருக்கு அதிகரித்திருக்கும். அதை வந்து அவர்கள் கண்டிப்பான முறையில் வெளியிலங்கிறது ரோட் சைடு ஈட்ரீஸ் நான் சொல்கிறேன். ஹோட்டல்ஸில், பெரிய ஹோட்டல்ஸில் ஓரளவுக்கு சுகாதாரமாக இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் பற்றி பேசலை. அதுவும் வந்து நமக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். பட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறதுனால ரோட் சைடு ஈட்ரீஸை வந்து கண்டிப்பான முறையில் அவாய்ட் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு மற்ற விஷயத்தில் எல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். குழந்தைகள் விஷயமாகட்டும், உங்களுடைய குருமார்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகமாகட்டும், உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுகிரகமாகட்டும், மந்திர சக்தியினால் உங்களுக்கு வரக்கூடிய அனுகிரகமாகட்டும், உங்களுடைய சாதாரணமாகவே உங்களுக்கு வந்து லக் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் சொல்லுவோமே, அந்த மாதிரி லக் என்ஹான்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம் அப்படின்னு கும்பராசினருக்கு கண்டிப்பான முறையில் சொல்லலாம். ரொம்பவும் தோண்டு போயிருப்பவர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஒரு பீரியடில் வந்து நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை மீறி வந்து விடுவீர்கள். ஆல்ரெடி இது இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதம் முன்னாலேருந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் இப்பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாற்றம் இருக்கும். ஆனாலும் பார்த்தோம்னா அந்த ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சனி பயிற்சி நடந்து அதை பற்றி நிறைய கேட்டு ரொம்ப ஒரு கவலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹேங் ஓவர் அப்படின்ற மாதிரியான விஷயத்தினால் உங்களுக்கு பலருக்கு அது எழுந்திருக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 நாளில் எல்லாமே சரியாக போயிடும். எல்லா விதத்துலையுமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. குழந்தைகள்னால் மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், புதிய உத்வேகம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், செல்வ நிலையில் ஒரு மாற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்கக்கூடிய விஷயத்தில் எல்லாமே ஒரு மாற்றம் அப்படின்றது புதுசாக உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல இருந்து எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே கும்பராசினருக்கு கண்டிப்பான முறையில் இந்த தடவை எதிர்பார்க்கலாம். அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தாகட்டும், குலதெய்வமாகட்டும், அல்லது வந்து பார்த்தோம்னா உங்களுடைய குருமார்களாகட்டும், அவரை எல்லாமே நீங்கள் வந்து தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தீர்கள், அவரை வழிபட்டு கொண்டிருந்தீர்கள், அவர்களை சென்று பார்த்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்ததுன்னா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இன்னும் மல்டிபிள் ஆகி உங்களுக்கு சனி ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது வரக்கூடிய ஒரு காலகட்டத்திலே வேறு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைலாம் உங்களுக்கு சிரமம் அப்படின்ற மாதிரியான சிரமத்தை எல்லாமே இந்த குரு பகவான் போக்கி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நல்ல விஷயத்தை செய்வார். மீன ராசினரை பொறுத்த வரைக்கும், மீன ராசியோ மீன லக்னமோ இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சி எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் அல்லது கெரியர் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை, முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலேயே நான் வந்து இருந்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அது முன்னேற்றத்துக்கு நான் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த ஒரு முயற்சி வந்து வீணாக போகிறது அப்படின்ற மாதிரியோ, அல்லது அப்டக்கிள்ஸ் வந்துட்டு இருக்கோ அப்படின்ற மாதிரியோ, அல்லது உங்கள் பேரில் ஏதாவது ஒரு கேஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயத்தில் வம்பு வழக்கில் சிக்கியிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமோ, எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்து தவிடுபொடியாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பிறந்து விட்டது. எல்லா விதத்திலையுமே நன்மை தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தாயுடைய உடல்நிலை வந்து ஒரு முன்னேற்றம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், தாய் வழி சொத்துக்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வீட்டை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்ற மாதிரியாகவோ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நல்ல ஒரு பெரிய வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து வேறு வீடு வாங்குறீங்கிற மாதிரியான விஷயமாகவோ, அல்லது வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமோ, அல்லது குறைந்தபட்சம் இன்டீரியர் டெக்கரேஷனாக ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த மாதிரி பல்வேறு விதமாகவும் மீனராசினருக்கு இந்த ஒரு டைமில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். எல்லா விதத்திலையுமே நன்மை தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கார் குரு பகவான். அவருடைய பார்வை அப்படின்ற மாதிரியான விஷயம் பெரும்பாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இருக்கிறது. அதே போல் இந்த பீரியடில் உங்களுக்கு பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்றது கண்டிப்பாகவே நடந்தே தீரும். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எம்ப்ளாயி 4 எம்ப்ளாயி வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அல்லது உங்களுடைய டீமில் வந்து நீங்கள் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்கீங்க, உங்கள் கெரியரில் வந்து ஒரு டீம் மெம்பராக இருக்கீங்கன்னா நீங்கள் டீம் லீடர் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், பிஸ்னஸில் ஒரு 4 பேர் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை வந்து ஒரு 6 பேராவோ 8 பேராவோ மாற்றக்கூடிய ஒரு தன்மை, அல்லது வந்து பெரிய இடத்துக்கு போகக்கூடிய ஒரு தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு பீரியடில் நடக்கும். எது செய்தாலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டாம், அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய சுயஜாதகத்தையுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்து கொண்டு செய்வது நல்லது. நான் செய்ய வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பற்றி சொல்லவில்லை. அட் த சேம் டைம் வந்து பார்த்தோம்னா அகலக்கால் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை இந்த ஒரு பீரியடில் வைக்கக்கூடாது. அதனால் அகலக்கால் வைக்காமல் செஞ்சோம்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மீனராசினியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையோ, அல்லது இப்போ ராகு வெளியில் போயிட்டாலே ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் அப்படின்ற மாதிரி மீனராசினர் தான் வந்து பார்த்தோம்னா இப்போ நடுவில் இந்த 6 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகட்டும், அந்த ராகு ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காரு, ராகுவோட சனியும் சேர்ந்துக்கிட்டாரு, ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபீலிங் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருப்பார்கள். அது கொஞ்சம் ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆரம்பிக்கக்கூடிய நாள் 14ஆம் தேதி முதல் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிப்பீர்கள். இப்போவே அந்த ரிலீஃப் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் மே 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ப்ரீத்திங் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே இடத்துல நிறைய பேரை போட்டு அடைச்சி வச்சிருந்ததுன்னா ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக நம்ம கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரியே இருக்குமே.
அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் மே 1ஆம் தேதியிலேருந்தே உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். மீனராசினை பொறுத்த வரைக்கும் சனி உட்கார்ந்துருக்கார் ஜென்மத்தில் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பான முறையிலே இந்த குருவுடைய ஒரு பார்வையினாலும் சரி, குரு பெயர்ச்சினாலும் சரி, எல்லா விதத்துலையுமே மீனராசினருக்கு எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபீலிங் இருந்ததோ, ஒரு அப்டக்கிள்ஸ் எல்லா விதத்துலையும் இருந்ததோ, அந்த விஷயங்கள் எல்லாமே மாறி நன்மை பிறக்கக்கூடிய காலம் வெகு அருகில் வந்துவிட்டது. நம சிவாய.